ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு தேவனுடைய ஆலயத்திற்கு ஒப்பிட்டு நம்முடைய சரீரத்தை ஆண்டவர் ஆலயமாக சொல்லுகிறார். அப்படின்னா ஒரு தேவனுடைய பிள்ளை நம்ம நிறைய விதத்தில் எல்லாத்துலேயுமே நம்ம கவனமாக இருப்போம். ஆனால் எதில் நம்ம ரொம்ப ஞான குறைவாக இருப்போம்னா, நம்முடைய சரீரத்தை பார்த்துக்கிறதுல நம்ம நிறைய பேர் ஞான குறைவாக இருப்போம். அதான் ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க, சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் அப்படின்வாங்க. அப்படின்னா நம்மளே இல்லைன்னா நம்ம சம்பாதிச்ச பணம் எதுக்கு, நம்மளே இல்லைன்னா அந்த பதவி எதுக்கு, நம்மளே இல்லைன்னா அந்த கனம் எதுக்கு? அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் எது ரொம்ப முக்கியம் அப்படின்னு கேட்டால் உங்கள் சரீரம் ரொம்ப முக்கியம். அது எதேர்ச்சியாக நம்ம நினைக்காம நம்மளை தாண்டி ஒரு பலவீனம் வருது, ஒரு சுகவீனம் வருது, அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதை கர்த்தர் நமக்கு விடுதலை செய்யறதுக்கு